உங்களது வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களது காதல் வாழ்க்கையை நீங்கள் மோசமாகாமல் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ராம ராம ஹரே ஹரே. அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்களுடைய நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன செய்தால் இன்னும் நமது அதிர்ஷ்டத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும், என்னென்ன செய்யக்கூடாது, எதை தவிர்க்க வேண்டும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை நீங்கள் ஆரம்பத்திலே அழுத்தி விடுங்க. இதன் மூலமாக புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும். எனவே தினசரி நமது வீடியோவை பார்த்து நீங்கள் பலன் பெற முடியுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டை என்கரேஜாக அமையும். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறந்த வளங்களை பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் என்ன தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 1 தேதிங்க, 2022 வருடங்க, திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம், ஆடி மாதம் 16ஆம் நாள். இன்றைய தினம் ஆடி சதுர்த்தி தினங்க. இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினம். மேலும் ஆடி பூரம் பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுதுங்க. இன்றைய தினம் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யலாம். மிகச்சிறந்த நல்ல தினம் அமையும். ஏன்னா இன்றைய தினம் சதுர்த்தி தினம் என்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை பெற விநாயகர் வழிபாடுகளை செய்யுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் ஆடி மாத வளர்பிறை சதுர்த்தி தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுங்க. இன்றைய தினம் வியாழ நோக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சிறந்த சூழ்நிலையில் நிற்கிறாருங்க. மேலும் இது தவிர ராசிக்கு 6ஆம் இடத்தில் இன்றைய தினம் புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நல்ல யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க. இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு ஒரு அமோகமான நாளாக இன்னைக்கு அமையப்பெறுங்க. அனைத்து விதமான நல்ல ஒரு முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளாக இருக்கட்டும், அனைத்து விதமான பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு தகுந்த நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய, எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. தொழில் இன்னைக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் உண்டு. மேலும் அடுத்தவங்க மற்றவங்களுடைய நலனை நீங்கள் இன்னைக்கு அதிகமான ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்காக உதவி செய்யறதுல அதிக அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாகவே இருக்குங்க. இன்றைய தினம் நிதி பற்றாக்குறையை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா, பணப்பற்றாக்குறையை தவிர்க்கணும் அப்படின்னா பட்ஜெட்டை மீறாமல் நீங்கள் இன்றைக்கி செலவு பண்ணுறது ரொம்ப அவசியம். மேலும் இன்றைய தினம் உங்களுடைய சிறிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்றைய தினம் உங்களுடன் பழகி விளையாடி உங்களை இன்றைய தினம் மிக பிஸியாக வைத்திருக்கக்கூடிய நாளாக, நல்ல ஒரு ஆனந்தமான நாளாக உங்களுக்கு அமையப்பெறும். எனவே குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. உங்களது அலுவலக பணிகளில் இன்றைக்கி மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க. நீங்கள் எதிர்பார்த்த சில ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரொமோஷன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதன் மூலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கையில் சில கெட்ட பழக்கங்கள் மோசமானதாக மாற்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய தினம் கெட்ட பழக்கங்களை விட்டொழித்து விடுவது உங்களது காதல் வாழ்க்கைக்கு மிக நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி நடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் கனவுகள் எல்லாம் நினைவாகி இன்றைய தினம் காதலில் பேரின்பம் அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் இன்னைக்கு பெற முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஓய்வு நேரங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்பொழுதும் உங்களுக்கு நீங்கள் உங்களது எல்லா வேலைகளும் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அனைத்து வேலைகளும் கம்ப்ளீட் பண்ண முடியாத சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் இருக்காது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வெளியுலக தொடர்பு நீங்கள் விரும்பும் விதத்தில் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. எனவே உங்களுடைய தொடர்புகள் மூலமாக குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பான சில கான்டாக்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது வருமானம் மிக சிறப்பாக இருக்குங்க. வருமானம் இரட்டிப்பாக உயரவும் வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் குடும்பத்தில் சில தகராறுகள் வந்து போனாலும் திருமண வாழ்க்கையை அது பாதிக்காத வகையில் நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த வாழ்க்கை துணை அல்லது காதலருடன் நீங்கள் உட்கார்ந்து பேசி உங்களது பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மீனன் டுடே ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நமது மீனன் டுடே ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களுக்கும் இதில் பெனிஃபிட் இருக்குது. தினசரி நமது வீடியோவை நீங்கள்
நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும். அந்த வீடியோவை நீங்கள் தினசரி மிஸ் செய்யாமல் தினசரி ராசி பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இந்த தினம் பொதுவாகவே திருமணம் பேச்சுவார்த்தை குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைக்கு அமைப்பதனால எந்த விதமான தயக்கமும் காட்டாமல் நீங்கள் உங்களது திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்துங்கள். இதர சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் இந்த தினம் நீங்கள் மேற்கொள்ளலாம். நல்ல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்குங்க. இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது லக்கி நம்பர் 4 உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க. எனவே 4ஆம் எண்ணை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்தலாம். இன்றைய தினத்துக்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது சொந்த பந்தங்கள் நண்பர்கள் பற்றிய நல்ல ஒரு தெளிவான ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அமையுங்க. எனவே அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு புரிதல் மூலமாக சில விஷயங்களை நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ள அது உதவிகரமாக இருக்குங்க. தடை தாமதங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சில வீடு கட்டுறது தொடர்பான பிரச்சனைகள் இருந்து வந்திருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு குறையுங்க. எனவே வீடு கட்டுற நல்ல வாய்ப்புகள் பிரகாசமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தினம் தொழில் மிகச்சிறப்பாக இருக்குங்க. புதிய முதலீடுகளை உங்களது தொழிலில் நீங்கள் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக இப்போ ஈடேறி உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்திருந்தது அப்படின்னா அந்த மாதிரி துன்பங்கள் எல்லாம் உடல் ஆரோக்கியத்திலிருந்து நீங்கி நல்ல ஒரு உற்சாகமான புத்துணர்வை பெறக்கூடிய ஒரு யோகமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு இறை வழிபாடு குறித்த சிந்தனைகள் அதிகரித்து காணப்படும். பக்தி நிறைந்த ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் பழைய நினைவுகளை இன்றைய தினம் அசை போட்டு அதன் மூலமாக உங்களுக்கு இந்த தினம் மனதில் இருக்கக்கூடிய சில குழப்பங்களை நீங்கள் இன்னும் அதிகமாக்கி கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளை பழைய நினைவுகளை இன்றைய தினம் நீங்கள் சந்தோஷமான நினைவுகளை மட்டும் நினைவு கூறுவது அவசியம். ஏற்கனவே குழப்பமான சில விஷயங்களை இன்றைய தினம் நினைவு கூற வேண்டிய நாள் இதுவல்லங்க. இன்னொரு நாள் அதை பற்றி நீங்கள் பேசிக்கொள்ளலாம். எனவே தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் நீங்கள் வைத்துக்காதீங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மிகுந்த நல்ல ஒரு மன நிம்மதிக்கு பெற முடியுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டிவிடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்குறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இப்போவே நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது வீடியோவை நமது ராசி பலன்களை நீங்கள் புதிய நோட்டிஃபிகேஷன்கள் மூலமாக தினசரி நம்ம வீடியோ அப்லோட் ஆன உடனே நீங்கள் பெற முடியும். எனவே தினசரி புதிய நோட்டிஃபிகேஷன்களை நீங்கள் பெற்று நமது எந்த வீடியோ நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க நீங்கள் இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளை தினத்துக்கான ராசி பலன்களுடன் உங்களை நாளை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.